வணக்கம். ஐபிஎல் 2024 தொடருக்கான அட்டவணை இன்னும் சில நாட்கள்ல வெளியிடப்படும்னு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலம் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி துபாயில் நடந்து முடிஞ்சது. இந்த நிலையில தான் புது ஐபிஎல் சீசன் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரும் ஏப்ரல் முதல் மே மாசம் வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் நடக்க போறதுனால அட்டவணையை அதுக்கு ஏத்த மாதிரி தான் அமைக்க முடியும். மேலும் 2009ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டி சவுத் ஆப்பிரிக்கா நடத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த முறையும் மாற்றப்படுமான்ற கேள்வி எழுந்துட்டு வருது. இந்த முறை ஐபிஎல் தொடர் முழுக்க இந்தியாலே நடத்தப்படும் ஐபிஎல் தலைவரான அருண் துமால் தெரிவிச்சிருந்தாரு. இது குறித்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வர மார்ச் 22ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் தொடங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அட்டவணையில முதல் 15 நாட்களுக்கு மட்டும்தான் போட்டிகள் இடம்பெற்றிருக்கும் சொல்லியிருந்த அவரு தேர்தலோட அட்டவணை வெளியிட்ட பிறகுதான் மிச்சம் இருக்கிற போட்டியை அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றி அமைச்சு அட்டவணையை வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாரு. சோ ஐபிஎல் போட்டிகளை எப்படி நடத்துறதுன்னு அரசு கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும், எந்த பாதுகாப்பு பிரச்சனையுமே இல்லாம ஐபிஎல் போட்டிகளை சிறப்பா நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வரதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. எப்பவுமே கடந்த முறை ஃபைனல்ல மோதின இரு அணிகள் தான் முதல் போட்டியில விளையாடுவாங்க, அட்டவணையை வடிவமைப்பாங்க. அந்த வகையில இவர் சொல்ற மாதிரி ஐபிஎல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சுன்னா முதல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் ரைடர்ஸ் அணியும் மோத 99% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது.